எல்லோரும் தயாராக இருக்கிறீர்களா? கூட்டிட்டு வரல, லிவியும் கூட்டிட்டு வரல. இந்த அன்பை போல வேறு நீங்க பண்றீங்க. நீங்க டான்ஸ் ஆடுறது வைரல் ஆயிருச்சு தெரியுமா? என்ன இன்ட்ரோடியூஸ் பண்ண மாட்டீங்களா? யார் சார் இவரு? இவரை தெரியல. இவர்தான் ராகுல் காந்தி. பிரச்சாரத்துக்கு வந்தாரு, அப்படியே இங்க ஸ்டே பண்ணிட்டாரு. எல்லாருமே சூப்பர். யார் இந்த டான்ஸ்? புஷ்பா 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 புஷ்பா. அந்த இதுக்கா அன்னைக்கு வாடணும்ல அது. இல்ல நான் பார்க்கல அந்த டான்ஸ். வீட்டுக்குள்ள போலாம். அந்த சின்ன வயசுல வாழ்ந்த வீடு ஞாபகம் வருதே, ஞாபகம் வருதே, ஞாபகம் வருதே, ஞாபகம் வருதே. போஸ்ட் ஆஃபீஸ் இல்லை, மேட்டூரில் உள்ள போஸ்ட் ஆஃபீஸில் வர சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் கோபடாம கேளுமா, அப்படியே ஒரு 50 ரூபா மட்டும் எடுத்துட்டு போய் ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டு வீட்டுக்கு போயிடுது அப்படின்னு சொல்லிட்டாரா? பரவாயில்லையே. இப்படி ஒரு நல்ல உயர்ந்த உள்ளத்தை கல்யாணம் பண்ணியிருக்கேன்னு நினைக்கும் போது சந்தோஷமா. மேட்டூர் போஸ்ட் ஆஃபீஸில் ஆதார் கார்டு வந்து என்னைய உன்னை எப்படி அழகே வச்சிருக்காரு. மதுரை போஸ்ட் ஆஃபீஸில் போய் போஸ்ட் ஆஃபீஸ் எனக்கு 50 கிராம் போதும், ரொம்பலாம் கொஞ்சம் போதும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு ரொம்ப பிடிச்ச கடையில் நாங்கள் வந்து இப்போ அல்வா வாங்கி சாப்பிட போகிறோம். இது வந்து திருட்டு கடை அல்வா. திருட்டு கடையா? ஆமாம், திருட்டு கடை. திருட்டு கடையா? என்னது திருட்டு கடையா? திருட்டு கடை. சூப்பரா இருக்கு. நான் எலிக்கு ஓடினதை விட நீ இப்போ சொன்ன ஆக்ஷன் கேஷ் எடுங்களா? உனக்கு மட்டும் சொல்லையா? எனக்கு உடைய மாதிரி நீ இப்படி எடுத்தாலும் நான் வந்து அதில் இங்கே வச்சுக்கோ. சம்பளம் சொல்லலை இருக்கு. ஓகே, இது மாதிரி ரெண்டு நூறு வந்து பார்சல் வச்சுக்கோங்க. எப்படி நம்ம சாப்பிட போகிறோம்னு எனக்கு தெரியல. இங்கே பாருங்க, அவள் வேட்டையாட ஆரம்பிச்சிட்டா. மதுரையிலேருந்து நாங்கள் இந்த அல்வா சாப்பிட்றதுக்காக இன்னைக்கு வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட வாங்க நம்ம இந்த அல்வாவை சாப்பிடலாம். வாங்க நம்ம இந்த அல்வாவை பேர் வந்து லாலா பேக்கரிஸ். அந்த அண்ணா அவர்கிட்ட கேட்டு இப்படி அந்த போட்டிருக்கு பாரு. ஊருது உள்ளுக்குள்ள இந்த போறப் சண்முக விலாஸ் ஸ்வீட் ஸ்டால். ஆனால் லாலா சின்ன வயசுல லாலா கடையத்துக்கு வந்தால் இந்த அல்டிமேட்டான அல்வாவை சாப்பிட மறந்துடுறேன். ஏய், நடிப்பு ஆக்ஷன் குறைங்க. ஆக்ஷன் கொஞ்சம் கூட இருக்கு. பண்ணுங்க. என்னடா அவார்டா கொடுக்குறாங்க, இப்படி ஆக்ட் பண்ணுங்க. இப்போ பார்த்துக்கிட்டீங்கன்னா நாங்கள் வந்து சண்முக விலாஸ் ஸ்வீட் கடையில் வந்து அல்வா சாப்பிட வந்திருக்கோம். கடையத்துல இது வந்து ரொம்ப ஃபேமஸான அல்வா. அந்த அறிவிப்பால் அன்ப தருவாள் சின்ன கண்ணில் அன்பை சொல்வாளே. டேஸ்ட் வரப்ப நல்லா இருந்தால் அப்படியே வந்து நிறைய ஆகிட்டு வருது. என்னப்பா இப்படி பண்றீங்க? போலீஸை கூப்பிடுங்க. நான் ஊட்டி விடுவேன். மச்சி நிச்சி வர்ற நேரம் மண் மணக்குது. அவரு பிடிக்காம அல்வா கையில இருக்குல்ல, இந்த கையில மட்டிக்கினாரு வந்துரு இருக்குல்ல, அத கை ஓன் ஹேண்ட்ஸ் கடவுள் கொடுத்துருக்காருல. இருந்தாலும் எங்க அக்கா நான் ஊட்டி விட்ட மாதிரி வருமா? நான் ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ, எல்லாமே சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. பாத்துங்கடா உங்க டிராமாவை. எங்க ஒழுங்குனார் வரலையா? அடுத்ததே வரும்போது அப்படி கிலோ வாங்கிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா நாங்கள் வந்து எங்கள் வண்டியே பாருங்க, சூப்பராக இருக்கா.
இது வந்து டியூடோட ஐடியாவில் நான் வந்து இந்த கொண்டை போட்டிருக்கேன். க்யூட்டாக இருக்குது. நம்மளுக்கு என்ன ஹேர் ஸ்டைல் வச்சாலும் க்யூட்டாக இருக்குன்னு டியூடு சொல்கிறதுனால இந்த ஹேர் ஸ்டைல் இன்னைக்கு. என்னடா சரி இல்லை அப்படின்னு கேட்காதீங்க. ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிறத வச்சு கவர் பண்ணி ஓட்டிகிட்டு இருக்கேன். நம்ம இருக்கிறத வச்சு சிறப்புடன் வாழ்ந்தோம்னா எல்லாருக்குமே மகிழ்ச்சியாக இருக்கு. புரிஞ்சதா? தாட் ஆஃப் டே எப்படி? சரி நான் முன்னாடி நடக்கிறேன், நீ வீடியோ எடுக்க முடியாது. சவா ஏய் குணா கூப்புரா டியூட் குணா என்ன ரொம்ப ரொம்ப க்யூட்டாக இருக்குன்னு வீடு சொல்கிறாங்க. ஸோ ரெட்டை சடையா இல்லை இந்த சடையான்னு நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பார்த்துக்கிட்டிங்கன்னா பூவில் வந்து இன்றைக்கி ரொம்ப கூட போல் 100 பூவே 50 ரூபான்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு நம்ம வந்து அவ்வளோ பணக்காரங்க கிடையாது. அதனால நம்ம வந்து கொஞ்சமாக வாங்கிட்டு வீட்டுக்கு போகிறோம். பாய். என்னோடய ஹேர் பார்த்தீங்கன்னா அழகாக இருக்கு. இது யாருமா சரியா வேகாத டைனோசர் முட்டை மாதிரி? சாரி. சாரி சாரி. யார் யார் அடிச்சது? ஜெரமா ஓட்டிட்டாண்டா உள்ள. சண்டை போடக்கூடாது. ஏன்னா விழுந்துடாதம்மா. கோழி வேமா? கோழியா? கீழே விழுந்து தொலைஞ்சிடாதீங்க. வா. சரி ஓகே. இதுக்குள்ள உள்ள போய் உட்காந்துலாடு. இங்க பாரு, இங்கன்னா இங்க பாரு, சாக்கடைக்குள்ள விழுந்துரும். அங்க போய் உட்காந்துலாடுங்க போங்க. டேய் ஜெரமா தண்ணி ஊத்திட்டியா? அங்கிள் பிடிங்கிட்டாங்களா? எங்கடா போற ஜெரோ? ஜெரோ எங்க போடுவீங்க? கரெக்டா போடணும். ஏற்தான்னு பாருங்க. ஜெரமா என்ன
சிக்கன் அவங்களே சிக்கனை முடிக்கிறாங்க. பிள்ளையா இருக்கும் அந்துக்கா. தண்ணி ஊற்றிட்டீங்களா மேடம்? தண்ணி ஊற்றுனீங்களா மேடம்? ஒத்த ரோசா பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கம்மா நீ. கொஞ்சம் தண்ணி தெரியுமா? ஏய் விழுந்துடாதுடா. வா எல்லாருக்கும் யாருக்காவது இட்லி வேணுமான்னு கேளு. ஜெரோ பக்கத்துல போய் கேளு. ஜெரோமா ஜெரோ உன் வேலை அதான். யாருக்காவது இட்லி வேணுமான்னு கேளு. இட்லி வேணுமா? வேணுமான்னு கேட்டு வையா. ஏ கீழே போட்டு தொலைஞ்சிடாரா? வேணுமா? வேணுமா? சாப்பிடுங்கன்னு சொல்லு. பாசங்கள் நேசங்கள் ஏதுமே இன்றி வாழ்ந்திடும் வாழ்க்கையோ. நல்லா சாப்பிடுங்க. ஆமா ஒரு இட்லி வாங்கிக்கோங்க. கேக்குறான்ல பாவம். டேய் சொட்டத்திரியா வைடா. அதுதான்மா சர்வ் பண்றது. அப்புறம் நீ வேற எதுக்கு இங்க வந்த? தண்ணிதான் தண்ணி கேன் போட வந்தோனாடா நீ? நீங்க என்ன கேன் போட வந்திருக்கீங்க? சென்சார்ல தூக்கிடுவோம். அத என்ன வேணும்? கையில் எடு. யாருக்காவது தண்ணி வேணுமான்னு போட்டே கேட்டுப்போ. ஏய் இட்லி இங்க பாரு. இப்ப கேக்குறாங்க பாரு இட்லி. சீக்கிரம் மெதுவா எடுத்துட்டு போ. தண்ணி வேணுமான்னு கேட்டுட்டு ஊத்துங்க பாரு. தண்ணி கம்மியா இருக்கு. குறுக்க இந்த கௌசிக் வந்தா ஏய் இவன் வரும்போது போட்டிக்கு வந்தீங்கன்னா இப்ப ரெண்டு பேரும் மெதுவா ஊத்து. மெதுவா எங்கம்மா போற ஜெரோ? ஏய் தண்ணி கொடுங்க. தண்ணி கொடுத்து ஜெரோ தண்ணிய கொட்டி விட்டுறாதரா. ஜெரோ சூப்பரா வேலை பாக்குறானே. போதும் 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 வச்சிரு வச்சிரு. கேளுடா வச்சு. இட்லி வேணுமான்னு கேளு. பாட்டி இட்லி வேணுமான்னு கேளுடா. எனக்கு இட்லி வேணுமா பாப்பா? எப்படி பாரு இட்லி வேணும்னு கேக்குறாங்க. ஏ நீயே வேணா சொல்லக்கூடாது. நம்ம எது பண்ணாலும் இந்த உலகம் நம்மள உடனே உத்து பார்க்கணும். சரி வச்சிரு. சார்
ஓ மை காட். போது வெளிச்சம்பத்துல சூப்பரா தெரியுது. சாப்பிடுங்க, நல்லா சாப்பிடுங்க. ஐயோ இப்ப சூப்பர். புஷ்பாதா எங்க இருக்காங்க? கரண்ட்டுக்கே பொறுக்கவில்லை. குடுமா கப்ப குடுங்கம்மா, வீர வாங்காதீங்கம்மா. வருத்தமா என்ன வேணும் சாப்பிட? அது வேணாம்டா விட்டுறா டேய். அதை எப்படிடா வேஸ்ட் பண்ணுவீங்க? அவளை பாரு. அதையும் கீழே போட ஜெரோபட் என்ன பண்ற? தர இங்கிலீஷ் எல்லாம் பேசுது ஐயா. என்னடா பண்றாங்க? இந்த மாமன் தான் மாமமாக அத்தை மாவ தொல்லை தாங்க முடியலப்பா. ரொம்ப பயமா இருக்குது. அந்த போட்டோ டான்ஸ் வந்து சூப்பரா சாப்பிட்றா ஃப்ரெண்ட்ஸ். டான்ஸா கடை ஒரே ஒரு இட்லி தான் சாப்பிட்டு இருக்கா. அந்த ஒத்த இட்லி ரொம்ப நேரமா சாப்பிட்டு இருக்கா. சரி சாப்பிடு. அவங்க வீடியோ ஆஃப் பண்ணாதான் உண்மையை சொல்லுங்க. சரி ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ சொல்லுங்கடா உண்மையை. என்னடா நடக்குறீங்க? நாங்க மேல வந்துட்டோம்டா. எதுக்கு? அவங்க தான் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்களே. உங்க வீட்டுக்காரருக்கு தெரியுமா? இது ஒரு நல்ல கேள்வி. ரொம்ப நேரமா ஒரு ஒரு இட்லியா வைக்கிறாங்க, ஒரு ஒரு சொட்டா சாம்பார் ஊத்துறாங்க. பேசுறது எனக்கு பொறாமையா இல்ல. பேசுறது வித்தியாசமா இருக்குதுதான். இட்லி காலி ஆயிடுச்சுன்னா நீங்க அங்கிட்டு போய் காமெடி எனக்கு தெரியுமா? காதலோட அருமை வில்லனுக்கு தெரிய முடியே. என்னென்ன சொல்றான் பாருங்க. இட்லியை விரும்பி சாப்பிடுறாரா, இட்லி வச்சவங்களை விரும்பி சாப்பிடுறாரா? அதுதான் தெரியல. டேய் சூப்பர்பா, நீ இந்த மாதிரி பேசுற பாத்தே இல்லப்பா. கல்யாணத்துலதான் அடுத்து ஒண்ணு கொடுங்க. மதுரையில பொண்ணு பாத்துருவோமா? மதுரை பொண்ணாடே அடி வெளுத்துருவேன். வந்துருச்சுடா. ஒளியிலே 44424 விஸ்வான் போட்டு ஃபேமிலி விஸ்வா. சீக்கிரம் சாப்பிடுங்க. எவ்வளவு நேரம் நான் வீடியோ எடுக்கிறது? நாங்க இந்த மாதிரி நிகழ்ச்சியை நான் பண்ணதில்லை. என்னம்மா இப்படி பண்றீங்க? பேசுங்கம்மா. தெரிவது தேவதையா அப்பதே பாடியாச்சுங்க பாட்டு. டேய் உங்க அம்மாவை கூட்டிட்டு வீட்டுக்கு கிளம்புங்கடா. எவ்வளவு நேரம்டா?
ஓகே. அவனை மாட்டாடா என் பம்பர கட்ட மண்டையா. டானிஷா இன்னும் 2 இட்லி வேணுமா? 3 இட்லி வேணுமா? சரி 4 நாளைக்கு சேர்த்து சாப்பிட்டு ஒத்த ரோசா பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கம்மா நீ. இந்த வீடியோ கரெக்டா எடுத்துருக்கீங்களா? நாளைக்கு வீடியோ ரிலீஸ் ஆகும்போது பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நோ நோ சித்தார்த் அபிமன்யு அமைதியா இருங்கடா. அவர்தான் கேளு வீடியோ கரெக்டா எடுத்துட்டு இருக்கீங்களான்னு கேக்குறாரு பாரு. வேண்டாமா? வரலாம் வரலாம் வா. இப்ப சொல்லுங்க. உங்க பையனை பாருங்க கொழுந்திய வச்சா அவ்வளவு இட்லி சாப்பிடுறாங்க. உங்க மருமக வச்சா சாப்பிடுவாங்களா? என்ன சாப்பிட மாட்டாங்கன்றாங்க. சமைச்சு கொடுத்துக்க மாட்டீங்க. கையில பட்ட சூடுல இட்லி அவங்க என்னென்ன சொல்றாங்க. அவங்க 10 இட்லி சாப்பிட்டு எப்படி செமிக்காம சாப்பிடுங்க மாமா. சீக்கிரம் சீக்கிரம் சாப்பிடுங்க. புஷ்பா 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 புஷ்பா. யூடியூப் சேனலுக்கு எல்லாருமே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல்